ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா பிரியாணிக்கு ஏற்ற தால்ச்சா பண்ணலான்ட்டு ஈஸியான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆனியன் தேவைப்படும், ஒரு தக்காளி ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். ஓகே, கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இல்லை மசாலா ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு முன்னாடியே வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து சாம்பாருக்கு போடுற பருப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். பாசி பருப்பு கொஞ்சம், எல்லாம் பாதி அளவு. இது ஒரு கைனா அது ஒரு கை, அது மாதிரி. ஓகே, எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எலக்ட்ரிக் குக்கரில் வேக வச்சு ஓரளவுக்கு மீடியமானதுக்கு வேக வச்சுக்கோங்க. அப்படி மசிஞ்சு இருக்கணும். ஓகே, இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வச்சுருக்கேன் சமையல் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ சாம்பார் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு நம்ம இந்த ஐட்டம்லாம் போட மாட்டோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே எடுத்து இந்த ஆனியனை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் கண்டிப்பாக, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு அளவுக்கான போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, வதங்கட்டும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்க வேண்டியதான், தக்காளி எல்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வதங்கட்டும். இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக 1/4 kg கம்மியாக கொஞ்சம் எலும்போடு சேர்ந்த கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அது பிரியாணிக்கு. இந்த பக்கம் உள்ளது வந்து இது தால்ச்சாவுக்கு கண்டிப்பாக போடுங்க. இல்லை கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ளெயினாக தான் வைக்கிறேன். இது மட்டும் போட்டு வச்சுக்கிறேன், கறி போட்டு சிக்கன். அது ஓகே. ஓகே, சரி, அது வதங்கட்டும். கொஞ்சோண்டு புளி எடுத்து நம்ம சாம்பார் ஊற்றுவோம்ல, அந்தளவுக்கு புளி கரைச்சி நமக்கு வேணுமாச்சு. இப்போ வாங்க கறி எடுத்து போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து கொஞ்ச நாள் வேக விட்டுருவோம். ஓகே, இப்போ நான் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ வேகட்டும். கறி வேகணும் இல்லையா, வேகட்டும். வதக்கி விட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி இப்படி வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை போட்டு விட்டு புளி கரைச்சலாம் ஊற்றிடணும். ஓகே, இது வேகட்டும். நமக்கு 5 நிமிஷம் ஆச்சு. புளி கரைச்சலை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். அதோடு சேர்த்து இந்த பருப்பையும் நம்ம கொஞ்சம் கடைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க, கடைஞ்சி விட்டுக்கோங்க. முழுசாக இல்லாமல் இப்படி போட்டு நல்லா கொதித்து தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வரணும். மேலே இந்த கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். நல்லா கொதி வரணும், சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி நான் இந்த தால்ச்சா பண்ணிக்கிட்டேன் எனக்கு. ஓகே, வீட்டுக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற தால்ச்சா இது. ஓகே, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். நான் கொதிச்சோடனே காட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், தண்ணியாகவும் வேணாம். மஞ்சள் பொடி நான் பருப்பில் போட்டுக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா இன்னும் போட்டுக்கோங்க. சூப்பரான தால்ச்சா நமக்கு